Hey all, welcome back to my channel. இன்னைக்கு எக்ஸல்ல சூப்பரான ஒரு டிப்ஸ் ஒன்னு பார்க்கலாமா? நீங்க எக்ஸல் ஷீட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க டிப்ஸ்குள்ள போயிடலாம். டிப்ஸோட நேம் கண்ட்ரோல் ஜி. கண்ட்ரோல் ஜி அப்படிங்கிறது கோ டு ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு அடிஷனலா சில ஆப்ஷன்ஸ் எக்ஸல்ல தேவைப்படுது அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நமக்கு என்ன தேவையோ அந்த செக்ஷனை நம்ம எடுத்துக்கலாம். சோ எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இங்க நிறைய டேட்டாஸ் போட்டிருக்கேன். இந்த டேட்டாஸை பேஸ் பண்ணி இந்த கண்ட்ரோல் ஜியை எப்படி யூஸ் பண்ணணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த போட்டிருக்க இந்த டேட்டாவை செலக்ட் பண்றேன். இந்த ஆப்ஷனை ஓபன் பண்றதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் ஜி கொடுத்தா டைரக்டா ஓபன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா F5 கொடுக்கணும். சிஸ்டம் யூஸ் பண்றீங்கன்னா வெறும் F5 மட்டும் கொடுத்தா போதும். ஒருவேளை லேப்டாப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் கீயை பிரஸ் பண்ணி F5 கொடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆட்டோ சம் பார்க்க போறோம். இந்த மூணு செல்லையும் நமக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா அல்ட் ஈக்குவல் கொடுப்போம், என்ற கொடுப்போம், ஆன்சர் கிடைச்சிரும். தென் அதே மாதிரி நெக்ஸ்ட் அல்ட் ஈக்குவல் கொடுப்பீங்க, என்று கொடுப்பீங்க, ஆன்சர் கிடைச்சிரும். ஆனா இங்க இருக்கிற இந்த மூணு செல்லையும் ஆட் பண்ணணும், இதையும் ஆட் பண்ணணும், லாஸ்ட் செக்ஷனையும் ஆட் பண்ணணும். எக்ஸல்ல ஒரு சம் எப்படி பார்க்கணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதுவே மல்டிபிள் செல்ஸுக்கு நம்ம சம் எப்படி பார்க்கணும், அப்போ இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணுங்க. இத செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கண்ட்ரோல் ஜி கொடுங்க. இங்க ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல இருக்கிற இந்த பிளாங்க ஒரு கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. எங்கெல்லாம் ஃபில் ஆகலையோ அதை மட்டும் கரெக்டா செலக்ட் பண்ணும். இப்போ அல்ட் ஈக்குவல் கொடுங்க. எக்ஸாக்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். செகண்ட் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பாருங்க. இப்போ இந்த டேட்டாவை அப்படியே செலக்ட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி கண்ட்ரோல் ஜி கொடுக்கறேன். இங்க ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இத ஒரு கிளிக் பண்ண போறோம். இப்ப நாங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா நான் செலக்ட் பண்ணிருக்கிற இந்த டேட்டாஸ்ல எங்கெல்லாம் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணிருக்கணும் அந்த செல்ல மட்டும் எனக்கு ஹைலைட் பண்ணி காட்டுங்கன்னு கேட்க போறேன். அப்ப இங்க என்ன பண்ணுங்க, இந்த ஃபார்முலாவை ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட், இந்த லாஜிக்கல் எரர் இது மூணையும் ரிமூவ் பண்ணிருங்க. ஓகே கொடுங்க. எக்ஸாக்டா ஃபார்முலா இருக்கிறத மட்டும் சூஸ் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க, நெக்ஸ்ட் ஒன்ல பாருங்க, இவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இதே மாதிரி செலக்ட் பண்ணுங்க. கண்ட்ரோல் ஜி கொடுங்க. இப்போ டெக்ஸ்ட மட்டும் நம்ம கேட்க போறோம். ஸ்பெஷலை கிளிக் பண்ணுங்க. இதே கான்ஸ்டன்ட கிளிக் பண்ணுங்க. நம்பர், லாஜிக்கல் எரர் இது மூணையும் ரிமூவ் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. கரெக்டா டெக்ஸ்ட மட்டும் காட்டும். நெக்ஸ்ட் பாருங்க, நம்பரை மட்டும் எப்படி பார்க்கணும். அதே மாதிரி கண்ட்ரோல் ஜி கொடுங்க. இந்த ஸ்பெஷலை ஒரு கிளிக் பண்ணுங்க. கான்ஸ்டன்ட கிளிக் பண்ணுங்க. தென் டெக்ஸ்ட், லாஜிக்கல் எரர் ஓகே கொடுங்க. கரெக்டா நம்பரை மட்டும் காட்டும், இந்த ஃபார்முலாஸ காட்டாது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இதே மாதிரி செலக்ட் பண்றேன். கண்ட்ரோல் ஜி கொடுக்கறேன். ஸ்பெஷல் ஒரு கிளிக் பண்றோம். இங்க என்ன கேக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த நம்பர், லாஜிக்கல் எரர் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க. ஓகே கொடுங்க. நம்ம செலக்ட் பண்ணிருக்கிறதுல டெக்ஸ்ட மட்டும் காட்டும். நமக்கு என்ன கலர் தேவையோ இந்த கலர் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா உங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க இப்ப போல்டு கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த டேட்டாவை அப்படியே செலக்ட் பண்றேன். கண்ட்ரோல் ஜி கொடுக்கறேன். சேம் அதே மாதிரி கிளிக் பண்றேன். இந்த இடத்துல இருக்கிற இந்த பிளாங்க கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்கறேன். இப்போ இதை ரிமூவ் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கா பிளாங்க் எங்கெல்லாம் இருக்கோ அது செலக்ட் ஆயிரும். கண்ட்ரோல் மைனஸ் கொடுங்க. இங்க இருக்கிற இந்த என்டையர் ரோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா டெலீட் ஆயிரும். ஒவ்வொரு ஆப்ஷனா சூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ண தேவை கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இதே மாதிரி இந்த டேட்டாஸை செலக்ட் பண்றேன். கண்ட்ரோல் ஜி கொடுக்கறேன். இந்த ஸ்பெஷலை ஒரு கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல இருக்கிற இந்த கான்ஸ்டன்ட கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் கேட்கிறோம். டெக்ஸ்ட மட்டும் கிளிக் பண்ணிட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. டெக்ஸ்ட மட்டும் கரெக்டா அது செலக்ட் பண்ணிருக்கோம். இத அப்படியே கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணி இந்த இடத்துல கிளிக் பண்ணி கண்ட்ரோல் வி கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா பேஸ்ட் ஆயிரும். தென் அதே மாதிரி நம்பர்ஸ் பாருங்க.
டேட்டாஸ் அப்படியே செலக்ட் பண்றேன், கண்ட்ரோல் G கொடுக்கறேன், ஸ்பெஷலை கிளிக் பண்றேன், சேம் அதே மாதிரி கான்ஸ்டன்ட கிளிக் பண்ணி இப்ப நம்பரை மட்டும் கொடுக்க போறோம். ஓகே கொடுங்க, கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணுங்க, கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க, ஆன்சர் எக்ஸாக்டா கிடைச்சிரும். நெக்ஸ்ட் பாருங்க, இதே மாதிரி இந்த டேட்டாஸை வந்து செலக்ட் பண்றேன், கண்ட்ரோல் G வந்து கொடுக்கறேன், ஸ்பெஷல் கிளிக் பண்றேன், இதே கான்ஸ்டன்ட் தான் கிளிக் பண்றோம். இந்த நம்பர், டெக்ஸ்ட், லாஜிக்கல் இது மூணையும் ரிமூவ் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. எரர் எங்க இருக்கோ அதை மட்டும் இது ஷோ பண்ணும். வேணா ஹைலைட் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த டேட்டாஸை அப்படியே செலக்ட் பண்றேன், கண்ட்ரோல் G வந்து கொடுக்கறேன், இதே மாதிரி ஸ்பெஷல் கிளிக் பண்றேன். இப்போ நம்ம இங்க என்ன பார்க்க போறோம்னா இந்த ஃபார்முலாவை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணிட்டு இந்த நம்பர், டெக்ஸ்ட், எரர் இது மூணையும் ரிமூவ் பண்ணிட்டு லாஜிக்கல்ஸ் இதை மட்டும் டிக் பண்ணிட்டு இங்க ஓகே வந்து கொடுக்கறேன். கரெக்டா லாஜிக்கல் ஃபார்முலாஸ் எங்க இருக்கோ அதை மட்டும் இது ஷோ பண்ணி காட்டும். அதாவது இந்த அண்ட், ஆர் இது யூஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா, இந்த ஃபார்முலாஸ் இருக்கிற செல்ஸை மட்டும்தான் இது ஹைலைட் பண்ணும். இங்க டிஃபரெண்ட் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த டேட்டாவை அப்படியே செலக்ட் பண்ணிருக்கேன், கண்ட்ரோல் G கொடுக்கறேன், இதே ஸ்பெஷல் கிளிக் பண்றேன், அதே மாதிரி ஃபார்முலாஸ் போறேன். இந்த நம்பர், டெக்ஸ்ட், எரர் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இங்க ஓகே வந்து கொடுங்க. இதை மட்டும் தான் இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஷோ பண்ணும். ஏன்னா இது மட்டும் தான் லாஜிக்கல் ஃபார்முலாஸ். இதுல பாருங்க, இங்க என்ன யூஸ் பண்ணிருப்பேன் அப்படின்னா இஃப் யூஸ் பண்ணிருப்பேன். டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க, இந்த இடத்துல அண்ட் இருக்கும், அதனாலதான் இதை மட்டும் இது ஷோ பண்ணி காட்டும். இங்க இருக்கிறது இஃப் இருக்கும், சோ இதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டாது. இன்னொரு டைம் போட்டு காமிக்கிறேன். கம்ப்ளீட்டா அப்படி செலக்ட் பண்றேன், கண்ட்ரோல் G கொடுக்கறேன், ஸ்பெஷல் வந்து கிளிக் பண்றேன், ஃபார்முலாஸ் கொடுக்கறேன், ஓகே வந்து கொடுங்க. எக்ஸாக்டா காட்டும், அண்ட், ஆர், எக்ஸாக்ட் இந்த லாஜிக்கல்ஸை மட்டும் காட்டும். இந்த இஃப் கண்டிஷனை இது ஷோ பண்ணாது. இதுவே இந்த இடத்துல ஃபார்முலாஸ் அப்படின்னு கொடுத்து பாருங்க, கண்ட்ரோல் G கொடுங்க, ஸ்பெஷல் கொடுங்க, சேம் அதே மாதிரி ஃபார்முலாஸ் கொடுங்க, இந்த டெக்ஸ்ட், லாஜிக்கல், எரர் இது மூணையும் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இந்த சம்ம மட்டும் தான் ஷோ பண்ணும். கரெக்டா நீங்க ஃபார்முலா போட்ட செல் எங்க இருக்கோ அதை மட்டும் தான் இது ஷோ பண்ணும், வேற எதையும் இது ஷோ பண்ணாது. இன்கேஸ் இதே இடத்துல இதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் G கொடுங்க, இதே ஸ்பெஷலை கிளிக் பண்ணுங்க, ஃபார்முலாஸ் கொடுங்க. இப்போ இந்த நம்பர், அது போக இந்த எரர் இதையும் ரிமூவ் பண்ணிருங்க. இப்போ இங்க டெக்ஸ்ட் இருக்கு, லாஜிக்கல் இருக்கு, ஓகே கொடுங்க. டெக்ஸ்டோட ஃபார்முலாஸ் எங்க இருக்கோ அதையும் இது ஷோ பண்ணும், லாஜிக்கல் ஃபார்முலாஸ் எங்க இருக்கோ அதையும் இது ஷோ பண்ணும். நீங்க செக் பண்ணி பாருங்க, இங்கேயும் ஃபார்முலா இருக்கும், இங்கேயும் ஃபார்முலா இருக்கும், இதுலயும் ஃபார்முலா இருக்கும். இவ்வளவுதான். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.